உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். கன்னியாகுமரி, தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களை கேரள அரசின் குப்பை கிடங்காக மாற்ற தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும், முழுக்க முழுக்க திமுக அரசுக்கு தெரிந்தே குப்பைகள் கொட்டப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் பொதுமக்களை திரட்டி உயிரியல் மருத்துவ கழிவுகள் லாரிகளில் ஏற்றி சென்று கேரளாவில் கொட்டப்படும் என்றும், அந்த லாரியில் தானும் ஏறி செல்ல போவதாகவும் அண்ணாமலை எச்சரிக்கை விடுத்துள்ளார். நெல்லை அருகே கேரளாவிலிருந்து மருத்துவ கழிவுகளை கொட்டிய நபர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். கேரள புற்றுநோய் மருத்துவமனையிலிருந்து லாரிகளில் கொண்டுவரப்படும் மருத்துவ கழிவுகள் ராதாபுரம், பணகுடி, ஆலங்குளம், நடுக்கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சரின் சிறப்பு பிரிவு மற்றும் சுத்தமல்லி காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேபோல் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக BNS 271, 272 மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக நெல்லை மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.